மெய்சில் இருக்கும் சேரர் வரலாறு பகுதியில் உதியஞ்சேரல் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இமயவரம்பன் நெடுஞ்சேரல் அதனை பார்த்தோம். அதுக்கப்புறம் பல்யானை செல்கழு குட்டுவனை பார்த்தோம். அதுக்கப்புறம் கலங்காய் கண்ணி நார்முடி சேரலை பார்த்தோம். இப்போ வந்து பார்க்கும்போது நம்ம ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அப்படிங்கிற சேர மன்னனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது பார்த்திங்கன்னா சேரர்களுக்கு வந்து 2 கால்வழி அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து குட்டுவன் வழி அரசர்கள் ஒரு பக்கம், அதில் தான் அந்த உதியஞ்சேரல் வழி நம்ம பார்த்துட்டு வர்றது. இன்னொன்று வந்து கொங்கு சேரர்கள் அப்படின்னு ஒருத்தர் வருவாங்க, அவர்களுடைய தாயாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்துவன் சேரல் அப்படிங்கிற வழியில் வரும். அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆடுகோட்பாட்டு சேரலாதன்கிற சேர மன்னனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒரு மனைவி வந்து ஆவியர்குடியைச் சேர்ந்த பதுமன் தேவி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பதுமன் தேவிக்கு 2 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வந்து கலங்காய் கண்ணி நார்முடி சேரல், அடுத்த மகன் வந்து ஆடுகோட்பாட்டு சேரலாதன். இன்னொரு மனைவி வந்து சோழ நாட்டைச் சேர்ந்த நற்சோனை, அவங்களுக்கு வந்து சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் ஒரு மகன் அப்படின்னு பார்த்தோம்ல. இதில் வந்து கலங்காய் கண்ணி நார்முடி சேரலை வந்து கடந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்துட்டோம். கலங்காய் கண்ணி நார்முடி சேரலோட தம்பி தான் ஆடுகோட்பாட்டு சேரலாதன். இருந்தாலும் இன்னொரு தாய் இருக்காங்கல்ல, நற்சோனைக்கு பிறந்த சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகளில் வந்து கலங்காய் கண்ணி நார்முடி சேரலை விட அடுத்த வயதில் உள்ளவர் வந்து சேரன் செங்குட்டுவன் தான். ஆடுகோட்பாட்டு சேரலான வந்து சேரன் செங்குட்டுவனோட வயது குறைந்தவர். அதனால் அவர் தான் அடுத்தபடியாக அரசராகிறாரு. அதுக்கு வந்து இடையில மற்ற பகுதிகளில் இவர் அரசராக இருந்திருக்காரு ஆடுகோட்பாட்டு சேரலாதன். சரி, இது என்ன ஆடு கோட்பாடு சேரலாதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வரும் இல்லையா? ஆடுகோட்பாட்டு சேரலாதன் ஏன் அவங்களுக்கு பேர் வந்திருக்காங்க? அவருக்கு கலங்காய் கண்ணின்னு வச்சாங்க. இது எதுவுமே பார்த்திங்கன்னா அரசர் குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட பேராக இல்லாமல் ஏதோ ஒரு அப்பாற்பட்ட பேராக இருக்கே அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது பழங்காலத்து போர் முறைகளில் பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்து ஒரு நாட்டு மேலே இன்னொரு படை வீரர்கள்லாம் சண்டை எடுத்து போகிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டு கால்நடைகளை போய் கவர்ந்துட்டு வர்றது ஒரு போர் முறை. இதுக்கு பேர் வந்து ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுபோல் இந்த ஆணிரைகள் இருக்குல்ல, இந்த ஆடு மாடுகள் வந்து ஒரு செல்வமாக கருதப்பட்ட காலம். அதனால் போர் முறைகளில் அதுவும் ஒரு போர் முறைகளாக இருந்தது. அப்படி கவர்ந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பறிகொடுத்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, படைகளோடு சேர்ந்து அங்கே போய் வெற்றி கொண்டுட்டு மீட்டுட்டு வருவாங்க. ஆனால் வந்து உண்மையிலே கவர்ந்து செல்வது தான் வந்து ரொம்ப கடுமையான போர் முறை. அப்படி கவர்ந்து கொண்டுட்டாங்கன்னா அவங்கள மீட்டுட்டு வர்றது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா அது வந்து உயிரை பணையம் வச்சு செய்கிற ஒரு வேலை. அப்படி மீண்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பல வீரர்கள் வந்து இறந்து போகிறதெல்லாம் உண்டு. அதுபோல் வந்து ஆணிரை மீட்பு போரில் வந்து கலந்துக்கிட்டு உயிர் துறக்கிறாங்கல்ல, அவர்களை வந்து தெய்வமாக வழிபடுற பழக்கம், அதுதான் நடுகள் வழிபாடுங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தொடர்ச்சியாக செய்துட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வடார்காடு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த வழிபாடுகள், இந்த நடுக்கற்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? அப்படி தான் வந்து இவர் வந்து குடநாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் அப்போ வந்து தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு பகுதி பக்கத்தில், தண்டகாரண்யம் அப்படின்னா ராமாயணத்தில் வந்து சீதையை தேடி வந்த பகுதிங்கிற மாதிரி புராணத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் இப்போதைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள், இப்போ ஆந்திர மாநில எல்லை, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், ஒடிசா, இந்த மாதிரி எல்லைகள் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு தான் தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு பேர். அந்த தண்டகாரண்யம் பகுதியிலிருந்து அதுக்கு அண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து நிறைய கூட்டமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆடுகளை எல்லாம் கவர்ந்துட்டு போயிடுறாங்க. இந்த ஆடுகளுக்கு வருடை அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அது என்ன வருடை அப்படிங்கன்னா அது ஒரு வகையான ஆடு. இப்போ நாம் பார்க்கும்போது ஜோசியம் பார்க்கும்போது மேஷம், ரிஷபம் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகள் சொல்லிட்டு வரோம்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ராசி மேஷம் இருக்குல்ல, இதுக்கு வந்து வருடை அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஏன்னா ஆட்டுக்கு வருடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதுனால அந்த வருடைங்கிற ஆடுகளை தான் வந்து தண்டகாரண்யம் பகுதியில் வந்து மற்ற நாட்டை சேர்ந்த கல்வர்கள் வந்து கவர்ந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மக்களால் மீட்க முடியல. இது பெரிய குற்றச்சாட்டாகி அரசன் வரைக்கும் வரும்போது இவனே வந்து தண்டகாரண்யம் பகுதியில் வந்து பெரும் படைகளோடு போய் ஆடுகளை யார் யாரெல்லாம் கவர்ந்துட்டு போனாங்களோ அவர்களோட சண்டை போட்டு வெற்றி கொண்டு அவர்களெல்லாம் வீழ்த்திட்டு அவங்க திருடிட்டு போன ஆடுகளை எல்லாம் மீட்டு கொண்டு வராரு. அந்த வருடை ஆடுகளை மீட்டு கொண்டு வந்து யார் யாரெல்லாம் ஆடு திருடு போச்சோ எல்லாருக்கும் அவங்க ஆடுகளை திரும்பி ஒப்படைக்கிறதுனால மக்கள் வந்து மனமகிழ்ச்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு ஆடுகோட்பாட்டு சேரலாதன் பேர் வைக்கிறாங்கல்ல. இந்த பேர் வந்து வரலாற்றில் வந்து அவருக்கு நிலைச்சி போகுது. இதுதான் வந்து
ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு அவருக்கு பேர் வந்ததற்கான ஒரு முக்கியமான காரணம். இவரை வந்து பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் எந்தெந்த போர்களில் போர் தொடுத்தார் அப்படிங்கிறதுக்கான பல குறிப்புகள் கிடையாது. ஏன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா போர்கள் என்ன நடந்தாலும் அந்த வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து அந்த அரசர்கள் யார் வந்து தலைமை அரசர்களாக இருக்காங்களோ அவர்களோட வெற்றியில் தான் சேர்த்து எழுதப்படும். ஆனால் இது போன்ற இளவரசர்களாக இருக்கிறவர்களே அந்தந்த போர்களில் கலந்துருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சே பார்க்கும்போது கடல் துருத்தி போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொன்னோம். கடம்பர்கள்ங்கிறவங்க யவன கப்பல்கள்லாம் பூந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. அவங்கள போய் யாரும் சீக்கிரம் பிடிக்க முடியாது. அப்படி கொள்ளையடிச்சிட்டு போகிறதுனால சேர நாட்டுக்கு பயங்கரமான அந்நிய செலாவணி இழப்பு வரும்போது அந்த கடம்பர்களை எளிமையாக வெல்ல முடியாதுங்கிறதுனால 3 பக்கமும் படைகளால் சூழ்ந்து போய் அவர்களை வெற்றி கொள்கிறாங்கல்ல, அதில் வந்து ஒரு படைக்கு தலைமையேற்று போனவன் வந்து இந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மழவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே வந்து கலங்காய் கண்ணி நாறுமுடி சேரலுக்கு படிக்கும்போதே என்ன சொல்லியிருக்கோம்னா, மழவர் மெய்மறை மழவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இவன் விளங்கினான் அப்படின்னு படிக்கிறோம்ல, அதே போல் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் பார்த்திங்கன்னா இந்த மழவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கவசமாக விளங்கியிருக்கான். மழவர்களில் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு குழு வந்து சேரர்களுக்கு ஆதரவாக செயல்படும், இன்னொரு குழு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுக்கோ சோழர்களுக்கோ ஆதரவாக செயல்படுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது மழவர்களில் ஒரு பிரிவு வந்து இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவர்களுக்கு எதிரான மழவர்களை வந்து அவன் போரில் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கான் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஆடு கோட்பாட்டு சேரலாதன் மிகப்பெரிய வெற்றி வீரன், சிறந்த போர் வீரனாக போற்றப்படுறான். இவன் போய் வந்து களத்தில் இறங்கி போரிடுவதை பார்த்தா எப்படி வந்து எல்லாரையும் அச்சுறுத்தக்கூடிய அந்த நாகப்பாம்பை வந்து இடி வந்து கொல்லுதோ அதே போல் எதிரிகளுக்கு வந்து இவன் இடி மாறி இருந்து கொல்லுவான். அந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமையான போர் வீரன். எவ்வளவுதான் வலிமையான போர் வீரனாக இருந்தால் கூட மக்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் அளவுக்கு அதிகமான தான தர்மங்களை வழங்குவான். தன்னை நாடி வருபவர்களுக்கு ஒரு பக்கம் செய்யக்கூடிய உதவியாக இருந்தால் கூட இவனாக தேடி போயும் பலருக்கு வந்து உதவி செய்வான் அப்படிங்கிற மாதிரி இவர்களை பற்றி நிறைய பாடல்கள் குறிப்புகள் இருக்குது. இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடை அணிகளை உடுத்துவதில் வந்து அவனுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுவான் போல் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நல்லா டாப்பில் உள்ள நடிகர்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா அந்த நடிகர்கள் எப்படி ஆடை உடுத்திக்கிறாங்க, அவங்களோட ஹேர் ஸ்டைல் என்ன வச்சுருக்காங்க நம்மலாம் ஃபாலோ பண்ணுறோம்ல, இதே போல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனோட அந்த நடை உடை பாவனை அவன் ஆடை உடுத்தும் விதம் அதெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக பின்பற்றுவாங்களாம். இவன் எப்படி தான தர்மங்களை எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறானோ சாதாரண மக்களும் மற்றவர்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குற குணம் இருந்தது. ஏன்னா அவன் வந்து மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்கிற மாதிரி வந்து மக்கள் மத்தியில் இவனுக்குன்னு அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை பற்றி யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது காக்கை பாடினியார் நச்செல்லையார் அப்படிங்கிறவங்க தான் இவனை பற்றி பாடல்கள் பாடியிருக்காங்க. இவனை பற்றி பாடல் பாடினதுனால இவன் 100,000 பொண்ணு கானம் பரிசாக கொடுத்துருக்கான். இன்னும் அவர்களுக்கு வந்து ஊர்களை எல்லாம் தானம் கொடுத்துருக்கான். அப்படிங்கிறனால பொதுவாக சேர மன்னர்களுக்கு வந்து கொடையளிக்கிறதுல வந்து அவங்க எப்போதுமே வந்து பின்தங்கினது கிடையாதுல்ல. ஒருத்தன் என்ன கொடுக்குறானோ அடுத்து வர்றோம் அவனோட இன்னும் அதிகமாக தானே கொடுப்பான். அந்த அளவுக்கு வந்து ஆடு கோட்பாட்டு சேரலானதோட கொடைவல்லல் தன்மையும் எந்த வகையிலும் குறைஞ்சதா இல்லைங்கிறத நம்ம பார்க்கலாம். இவன் வந்து மழவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கவசமாக விளங்கினான் அப்படின்னு சொல்கிறோம்ல, மழவர்கள் மட்டுமல்ல யார் வந்து இவர்களை சார்ந்திருக்காங்களோ அத்தனை பேருக்குமே இவன் வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கியிருக்கான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது குதிரை மலை அப்படின்னு ஒரு மலையை சொல்லுவோம். அந்த குதிரை மலை தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஆட்சி செய்த பகுதி, அது ஒரு வேலிர்களுக்கு உரிய பகுதி இல்லை. அப்போ அந்த குதிரை மலை அதை சுற்றியுள்ள பகுதிகள் இருக்காங்கள்ல, அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவாக ஆடு கோட்பாட்டு சேரலாதன் செயல்பட்டுருக்காங்கிறது. அந்த குதிரை மலை ஆட்சி செய்தவர்கள் வந்து அதிகமான இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிட்டன் கொற்றன் அப்படிங்கிற அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே மழவர் குலத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர்களுடைய ஆட்சிக்கு வந்து முக்கிய அளவுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கான் அப்படின்னு இவனை பற்றி இன்னொரு பக்கம் சொல்லப்படுது. ஸோ சேரர்கள் வரிசை அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் இவனுடைய தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பந்தர் துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பந்தர் துறைமுகங்கிறது வந்து இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தாலும் இருக்குது. அது பட்ட ஆராய்ச்சிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால முசிறி மாதிரி அது ஒரு நல்ல துறைமுகமாக மேற்கு கடற்கரை சாலையில் இருந்ததாக அவனை பற்றி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கொங்கான நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம துளு நாடு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல,
துளுநாட்டில் நரவு அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த நரவுங்கிற துறைமுகம் வந்து ரொம்ப முக்கியமான துறைமுகம். ஏற்கனவே வந்து நம்ம முன்னாள் சேர மன்னர்களோட வரலாறை பற்றி படிச்சுட்டு வரும்போது துளுநாட்டை பற்றி படித்தோம்ல. இந்த பூழி நாட்டை வந்து ஏற்கனவே சண்டை போட்டு அந்த துளு மன்னர்கள் வந்து கைப்பற்றி கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த நரவு அப்படிங்கிற துறைமுக பகுதியும் ஒரு காலத்தில் துளுநாட்டுக்கு சொந்தமான பகுதியாக இருக்குது. அதையெல்லாம் வந்து முன்னோர்கள்லாம் எதெல்லாம் இழந்திருக்காங்களோ அந்த பகுதியெல்லாம் மீட்டதில் வந்து ஆடுகோட்பாட்டு சேரலாதனுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நரவு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவன் மேலே வந்து அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த பாடல்கள் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவன் வந்து ஆடல் கலையில் ரொம்ப சிறந்தவனாக விளங்கியிருக்கான். இப்போ சேர மன்னர்களே பார்த்திங்கன்னா இசை பிரியர்களாக இருந்திருக்காங்க. நம்ம உதயஞ்சேரல் காலத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம்ல. போர்க்களத்தில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு வீரத்தை குறிக்கிற அளவுக்கு ஒரு கொண்டாட்டம், ஒரு ஆட்டம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து துணங்கை அப்படின்னு பேர். இந்த துணங்கை ஆட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னை மறந்து ஆடுறதுல ஆடுகோட்பாட்டு சாரில் தான் ரொம்ப கெட்டிக்காரணம். எங்கே இருக்கும் எந்த இடத்துல இருக்கோன்னே தெரியாமல் ஆட்டம் ஆடும்போது தன்னை மறந்து ஆடுவான் அப்படிங்கிறது தான் சங்க இலக்கியங்கள்லாம் அவனை பற்றி குறிச்சிருக்கக்கூடிய செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. இந்த சேர மன்னர்கள் வரலாறில் பார்க்கும்போது உதியஞ்சேரல், அதுக்கப்புறம் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், அதுக்கப்புறம் பல்யானை செல்கழு குட்டுவன், அதுக்கப்புறம் கலங்காய் கண்ணி நாறுமுடி சேரல், இப்போ ஆடுகோட்பாட்டு சேரல் அதன் பார்க்குறோம். அடுத்து வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய வரலாறு அப்படிங்கிறது வந்து சேரன் செங்குட்டுவனுடைய வரலாறு தான். அது ரொம்ப நீண்ட வரலாறாக இருக்கும். போர்கள் அதிகமாக இருக்கும். இமயமலை வரைக்கும் சண்டை போனதாக இருக்கும். தமிழுக்காக சண்டை போட்டதாக இருக்கும். பத்தினி தெய்வம் கண்ணகிக்கு கோயில் கட்டின வரலாறாக இருக்கும். சோழர் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாரிசு உரிமைகளை கட்டுப்படுத்தி ஒரு சோழ மன்னனுக்கு வந்து அரியணை பெற்று தந்ததாக இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக நிறைய இருக்கிறதுனால அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சேரன் செங்குட்டுவனுடைய வீர வரலாற்றை பற்றி பார்ப்போம்.